இதுக்கு ஆதாரங்கள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நம்ம தேடினோம்னா சங்க இலக்கியங்களில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது. சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் அவர் இதை குறிப்பிடுறார். பல கஜ தூரம் இருந்து பரவி இருந்திருக்கும், பக்துளி ஆற்றோடு பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்ற அவர் எழுதுகிறார். அப்புறம் சில தமிழறிஞர்கள்லாம் அது லெமூர்னு ஏன் சொல்லணும், நாம் எப்போவுமே லகரத்தில் எந்த வார்த்தையும் தொடங்காது, இளமூரியா அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னாங்க. அதை வச்சு சில பேர் உருட்ட ஆரம்பித்தாங்க. ஊரியா அப்படின்லாம் வருது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அது லெமூர்லேருந்து வந்த வார்த்தை தான். அதுக்கு சரியான வார்த்தையாக முதலில் பாவாணர் தான், தேவனைய பாவாணர் தான் குமரி கண்டம்னு சொல்லலாம். நம்ம பாட்டு பாடுறதுல ஒரு ஆதிமந்தியார்னு ஒரு லேடி பாடுறாங்க, காக்கை பாடினியார்னு ஒருத்தர் வராங்க, ஒருத்தர் குயவராக இருக்கார், ஒருத்தர் துணி வெளுக்கிறவராக இருக்கார். இப்படி சொசைட்டியோட எல்லா பகுதியிலிருந்தும் பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக வச்சு நடத்துனாங்களா அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ இந்த கதை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நச்சினார்க்கினியர்னு ஒருத்தர் தான் இந்த விஷயத்தை பூரா 10ஆம் நூற்றாண்டில் செய்கிறார். வடக்கு ஏதாவது பிரச்சனையாகி தெற்கு மேலே வந்துருச்சுன்னா விடக்கூடாது, எவனையாவது அமுக்கிடணும் அப்படிங்கிறது தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அந்த கதையும் நம்ம ஏற்றுக்கணும். அந்த கதையை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சேர்த்து என்ன ஏற்றுக்கணும், உடுக்கை எடுத்து சிவபெருமான் அடித்தார். ஒரு முறை அடித்த உடனே சமஸ்கிருதம் வந்துச்சு, 2வது வாட்டி அடித்த உடனே தமிழ் வந்துச்சு, அதையும் நீங்கள் ஏற்றுக்கணும். இந்த வளரி அங்கே போச்சுன்றதுக்காக 2 பக்கம் நடுவில் பெரிய நிலம் இருந்தது, அதனால தான் நிலத்து வழியாக போச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி அது ஆதாரமாகவும் எடுத்துக்கவும் வேண்டியதில்லை. அப்போ இந்த கிறிஸ்டல் கிடைச்சதை வச்சு இது 2017 நடந்த ஒரு சின்ன டெவலப்மெண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த குமரி கண்டம்ன்ற கான்செப்ட் 1912 ட்ராஷ் பண்ணிட்டாங்க, இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ கிடச்சிருக்கிறத வச்சு பார்த்தா அங்கே ஒரு நிலம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த குளிரில் இருந்துக்கிட்டு, அந்த பனிக்குள்ளே இருந்துக்கிட்டு இதெல்லாம் இந்த பெரிய கட்டடங்கள்லாம் நான் சொல்லுவேன், எதுக்கெடுத்தாலும் 5000 10,000ன்னு அந்த கோயிலெலாம் கட்ட முடியாது, கட்டியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்படி கணக்கெடுத்து பார்த்தாலும் இந்த பூமியோட நிலப்பரப்புகள் இப்போது இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு வந்தது 11,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நிலப்பரப்பு இருந்ததா அப்படின்னா சந்தேகம்தான். இருந்திருக்க வாய்ப்பு உண்டுன்னா கூட நாம் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய நாகரிகமாக இருந்திருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை, தட்பவெட்ப நிலை அதுக்கு ஏதுவாக இல்லை. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய வரலாற்று பக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சார். குமரி கண்டம் அப்படின்ற ஒரு விஷயம் பல பேரால் பேசப்படுகிறது. குமரி கண்டம் என்று ஒன்று இருந்தது, அது ஒரு விண்கல் விழுந்து அது கடலுக்குள் போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் அது ஒரு மித், அது ஒரு பொய், அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. குமரிக்கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தமிழர் அங்கே நிறைய பேர் வாழ்ந்தாங்க, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அங்கேருந்து நிறைய விஷயங்கள் வெளியுலகத்துக்கு போச்சு. இப்போ கூட தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் பேசப்படுகிற மொழிகளில் தமிழ் மொழியும் கலந்துருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசப்படுது. இந்த குமரிக்கண்டம் அப்படின்ற விஷயம் உண்மையா பொய்யா, வரலாற்று ரீதியில் அது எப்படி பேசப்படுது? ஏன்னா ஒரிசா பாலு போன்றவர்கள்லாம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இது உண்மைதான், எந்த ஆதாரமும் இல்லாமல் அந்த விண்கல் விழுந்ததற்கு ஆதாரம் இருக்குன்னு தான் காட்டுங்க அப்படின்ற போன்ற விஷயங்கள்லாம் அவங்க பேசியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குமரிக்கண்டம் என்ற ஒன்றை பற்றி உங்களுடைய இது என்னவா இருக்குது? அது முதல்ல இந்த குமரிக்கண்டம் அப்படின்ற கான்செப்டை முன்மொழிந்தது திராவிட மொழி நூல் ஞாயிறு தேவனைய பாவாணர். அவர் தான் முதல்ல இதை தமிழ்நாட்டில் முன்மொழிந்தவர். இப்படி ஒரு கண்டம் இருந்திருக்கும். இதுக்கு ஆதாரங்கள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நம்ம தேடினோம்னா சங்க இலக்கியங்களில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது. சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர்
அவர் வந்து இதை குறிப்பிடுறார். பல கஜ தூரம் இருந்து பரவி இருந்திருக்கும். பக்துளி ஆற்றோடு பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்ற அவர் எழுதுறார். அப்போ பக்துளி ஆறுன்னு ஒன்று இருந்தது, குமரி கோடு குமரின்னு ஒன்று சொல்லி இதெல்லாமே கடல் கோளில் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை வைத்து கொண்டு அங்கே இருக்குமா அப்படின்னு சிலர் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதற்கு எல்லாம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிளாட்டோ காலத்தில் சாக்ரட்டிஸோட சீடராக இருந்த பிளாட்டோ அவர் வந்து முதல்ல சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மிகப்பெரிய முன்னேறிய நாகரிகம் ஒன்று இருந்தது, அட்லாண்டிஸ் அப்படின்னு அதுக்கு பேர். அவர் பக்கத்தில் அட்லாண்டிக் கடல் இருக்குன்றதை வச்சுக்கிட்டு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஐரோப்பிய கண்டத்தை சார்ந்தவர்களோ கிரேக்கத்தை சார்ந்தவர்களோ அட்லாண்டிக் கடலுக்கெல்லாம் போனது கிடையாது. ஓகே. பிளாட்டோ காலத்துலலாம் அவர் குத்துமைப்பாக ஒரு பேர் சொன்னார், அட்லாண்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டம் இருந்து அது மூழ்கி இருக்கும். அங்கே வாழ்ந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப முன்னேறிய ஒரு டெக்னாலஜியோட வாழ்ந்தாங்க. கிரேக்க கதைகளா இல்லை உண்மைதான்? இல்லை, அவர் சொன்ன ஒரு தியரி. ஓகே, அவரோட தியரி. அவர் ஒரு தியரியை சொல்கிறார். அவங்க இப்படிலாம் வாழ்ந்திருக்க முடியும், அப்படிலாம் வாழ்ந்திருக்க முடியும், அதை பற்றிய குறிப்புகள்லாம் நமக்கு கிடைக்கல அப்படி இப்படின்னு. அதாவது அவர் எதை மீன் பண்ணி அப்படி சொல்கிறாருன்னா, அவங்க கிரேக்க கடவுள்கள்னு சொல்கிறாங்கல்ல, அது கடவுள்லாம் கிடையாது, அவங்களாம் வாழ்ந்த மனிதர்கள். அவங்க அட்லாண்டிஸில் வாழ்ந்தாங்க, இப்போ கடவுளாக கருதப்படுகிறார்கள்ன்ற மாதிரி ஒரு கோணத்தில் அவர் ஒரு கான்செப்ட் சொன்னார். இங்கே நம்ம ஊரில் இதை இந்த சிலப்பதிகாரத்தோட உரையை வச்சுக்கிட்டு இது மாதிரி குமரி கண்டம்னு ஒன்று இருந்திருக்கலாம் அப்படின்னு இப்படிலாம். இது அதை பற்றி ஆராய்ச்சி இன்னும் பண்ணவே இல்லை இல்லையா? அது இருந்திருக்கலாம் அப்படின்னு போய் ஆராய்ச்சி இல்லைன்னே சொல்லவே போய் பார்க்க முடியும் அப்படின்றது தான் மற்றவங்களோட கேள்வியாக இருக்குது. இல்லை, இல்லவே இல்லைன்றதை நிரூபிச்சிட்டாங்களா? எல்லாமே வெறும் தியரியாக தானே இருக்குது. ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைச்சா தானே நம்ம வந்து மேற்கொண்டு அகழ்வாராய்ச்சியோ ஆழ்கடல் ஆராய்ச்சியோ ஏதாவது பண்ணலாம். எதுவுமே இல்லாமல் சும்மா வெறும் தியரியை வச்சுக்கிட்டு பல கோடியை செலவு பண்ணி கடலுக்குள்ளே இறக்க முடியாது. இறக்குனா தப்பாக ரைட்டான்னு சொல்ல முடியாது, அதுக்குள்ளே அப்புறம் வருவோம். இதை வந்து 1860களில் ஜான் ஸ்க்லேட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரார், ஒரு ஜுவாலஜிஸ்ட். அவர் உயிரியல் பற்றி மிருகங்களை பற்றிலாம் படிக்கக்கூடியவர். அவர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் லெமூர் அப்படின்னு ஒரு குரங்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தோட அதோட ஃபாசில் கிடைக்குது. அதே லெமூர் இனத்து உயிரினம் வந்து மடகாஸ்கரில் உயிரோடு இருக்குது. இதே ஃபாசில்ஸ் ஆஸ்திரேலியாலையும் கிடைக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்க ஆப்பிரிக்காவில் லெமூர் கிடையாது. அப்போது அவர் தான் ஒரு தியரி வைக்கிறார். இந்த மடகாஸ்கர் அதை சேர்ந்த ஒரு நிலப்பகுதியாக தமிழ்நாட்டோடு சேர்ந்து ஆஸ்திரேலியா வரை இணைஞ்சி கிட்டத்தட்ட ஆர்டிக் கடலோட எல்லை வர கூட போயிருக்கலாம். அண்டார்டிக் மன்னிக்கணும், அண்டார்டிக்கோட எல்லை வர கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவர் ஒரு தியரியை வச்சு த லெமூரியன் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லி அவர் இந்த லெமூர் குரங்க பேரை வச்சே லெமூரியன் கான்டினென்ட் அப்படின்னு அவர் ஒரு பேர் வைக்கிறார். அப்புறம் சில தமிழ் அறிஞர்கள்லாம் வந்து அது லெமூர்னு ஏன் சொல்லணும், நாம் வந்து எப்போவுமே லகரத்தில் வந்து எந்த வார்த்தையும் தொடங்காது, இளமூரியா அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேரை சொன்னாங்க. அதை வச்சு சில பேர் உருட்ட ஆரம்பித்தாங்க. ஊரியா அப்படின்லாம் வருது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அது லெமூர்லேருந்து வந்த வார்த்தை தான். அதுக்கு சரியான வார்த்தையாக முதலில் பாவாணர் தான், தேவடைய பாவாணர் தான் குமரி கண்டம்னு சொல்லலாம் நம்ம. இல்லை, அதோட அந்த பரப்பு அப்படின்றது எது வரைக்கும் நீண்டது? அதான் இங்கே தமிழ்நாடு, இந்த பக்கம் ஆப்பிரிக்காவில் மடகாஸ்கர், அதை அப்படியே இழுத்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுது. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலப்பரப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தியரி, அப்படியே இருக்கட்டும். நம்ம எதையுமே எடுத்தோடனே டப்புன்னு இது இல்லை ஆமான்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போது இந்த பகுதி தான் அட்லாண்டிஸாகவே இருந்திருக்கும். அட்லாண்டிஸா? ப்ளூட்டோ சொன்ன, ஓகே, பிளாட்டோ சொன்ன அந்த அட்லாண்டிஸே இதுதான் அப்படின்னும் மேற்கத்திய உலகத்தில் சில பேர் அதை கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இது குமரிக்கண்டம் சங்கம் வளர்த்த இடம் அது இதுன்னு நம்ம கிளைம் பண்ணுற மாதிரியே இப்படியும் கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. மனிதனின் எச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக
ஒரு எலும்புக்கூடு, ஒரு பெண்ணோட எலும்புக்கூடு சவுத் ஆஃப்ரிக்காவில் கிடச்சிருந்துருக்கு. அதுக்கு லூசின்னு பேர் வச்சுருந்துருக்காங்க. அது என்ன பேர்லாம் தெரியாது. இவங்களா லூசின்னு ஒரு பேர் வச்சாங்க. அது 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது. அதை விட இன்னும் பிந்தைய எச்சங்கள் நமக்கு கிடைக்கல. அதனால ஏன்னா இப்போ இதை வந்து நம்ம முழுமையாக மறுக்க முடியுமா, முழுமையாக ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு தேதி வரை என்ன சான்றுகள் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பேச முடியும். ஓகே. நம்மளா வாய்க்கு வந்ததை நமக்கு விருப்பமானதெல்லாம் நம்ம தியரியாக சொல்லிட்டு இருக்க முடியாது. இருக்கிற எச்சங்களை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 லட்சம் ஆண்டுகள் பழமையான ஒரு எலும்புக்கூடு வந்து தமிழ்நாட்டில் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ வந்து இந்த ஆஃப்ரிக்கன் மைக்ரேஷன் அப்படின்ற தியரி அடிபட்டு போயிடும். சயின்ஸை பொறுத்தவரை ஒரு தியரி தப்புனா தூக்கி போடுறதுக்கு கவலைப்பட மாட்டாங்க. இல்லை நாங்கள் எவ்வளோ பல வருஷமாக இந்த தியரியை தான் நம்பிக்கிட்டு இருந்தோம், இதை போய் எப்படி தூக்கி போடுறது அப்படின்லாம் யோசிக்கலாம் மாட்டாங்க. ஆதாரம் தான் ஆதாரம். வேறு ஆதாரம் கிடைக்கும் வரை இதுதான் தியரி அப்படின்னா ஆஃப்ரிக்கன் மைக்ரேஷன் தியரியை சொல்கிறாங்க. அப்போது இது ஒரு பக்கத்தில் வச்சுப்போம். இப்போ அடுத்தால என்ன சொல்கிறாங்கன்னா 1912 டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறத பற்றின தியரி வெளிவருது. அந்த தியரி படி பார்த்தோம்னா இந்த லேண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது சுமார் ஒரு 190 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலப்பரப்பு இப்படி இருக்கல. அது மொத்தமும் ஒரே நிலமாக இருந்தது. அது பேர் வந்து கோண்ட்வானா லேண்ட் அப்படிம்பாங்க. கோண்ட்வானா லேண்ட்னா இந்த கிரேட் லேண்ட் அப்படின்றது தான் மாதிரி ஒரு அர்த்தம். மொத்த நிலப்பரப்பும் ஒன்றாவே தான் இருந்தது. மீதி இடம் பூரா கடலாக இருந்தது. அப்புறம் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அது வந்து ஒன்று மூவாக தனித்தனி கண்டங்களாக பிரியுது. அப்போ இந்தியாவாக இருந்தது வந்து இப்படி இந்த கீழே இருந்தது மேலே போய் யூரேஷியன் பிளேட்டில் போய் மோதி அந்த யூரேஷியாவோட அது ஜாயின் ஆகும்போது தான் அந்த மோதலில் உருவானது தான் இமயமலை. ஓகே. ஏன்னா இமயமலையில் பார்த்தீங்கன்னா கடல் வாழ் உயிரினங்களோட ஃபாசில்ஸ் கிடைக்குது. கடல் வாழ் உயிரினங்கள். ஆமாம். ஓ, அது ஏன் அந்த தியரி அப்படி சொல்கிறாங்கன்னா, இமயமலை வந்து நடுவில் இருக்குது. அந்த மலை வந்து பல மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. அதில் பழைய கடல்வாழ் உயிரினத்தோட ஃபாசில் இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே அது வர்றதுக்கு எப்படி வாய்ப்பு? அப்போ அதுக்கு ஒரே தியரி தான் இருக்க முடியும். இதுவும் தியரி தான். ஓகே. அதாவது 3 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று ஹைபாத்தசிஸ்ம்பாங்க, இன்னொன்று தியரிம்பாங்க, இன்னொன்று வந்து டெஃபினிஷன்பாங்க. சரியா? ஹைபாத்தசிஸ்ன்றது வந்து அதுக்கு எந்த சப்போர்ட்டுமே எதுவுமே கிடையாது. சப்போர்ட்டிங்காக எந்த டாக்குமெண்ட்டும் இருக்காது. நானாக எனக்கு சொல்லுவேன், இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நானாக ஒரு விஷயம் சொல்லுவேன். அதாவது அதுக்கு சொல்கிறதா இருந்தால் கெமிஸ்ட்ரியில் வந்து அவகேட்ரோஸ் ஹைபாத்தசிஸ்ம்பாங்க. அவகேட்ரோஸ் ஹைபாத்தசிஸ்னால் என்ன அர்த்தம்னா, 1 மீட்டர் உயரம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பெட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே காற்று இருக்குன்னா அதுக்குள்ளே எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் ஒரு நம்பர் சொல்கிறார். சொல்லி அவகேட்ரோஸ் நம்பர்னு பேர். அது பேர் வந்து அவகேட்ரோ ஹைபாத்தசிஸ். உட்காந்து யாரும் எண்ணியும் பார்க்க முடியாது. இப்போ உள்ள டெக்னாலஜியில் எண்ணிடலாம். அன்னைக்கு அது தேவைப்பட்டது, ஒரு தியரியாக தேவைப்பட்டுச்சு. ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ், ரூம் ப்ரெஷர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது இவ்வளோ மாலிகூல்ஸ் உள்ளே இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு ஹைபாத்தசிஸ். அது மாதிரி உள்ள அதுக்கு ப்ரூஃபும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தியரி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலான ப்ரூஃப் இருக்காது, ஆனால் வேறு ஏதோ ஒரு ப்ரூஃப் இருக்கும். சரியா? இதுக்கு டக்குன்னு எனக்கு எக்ஸாம்பிள் எதுவும் ஞாபகம் வரல. டெஃபனிஷன் சொல்கிறோம்னா நியூட்டன்ஸ் லா தான். ஓகே, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்றதுலாம் டெஃபினிஷன். அதுக்கு வந்து 100% ப்ரூஃபே இருக்கும். அப்படிங்கிறப்ப அது டெஃபினிஷன் ஆகிடும், அதை மாற்ற முடியாது. இப்போ இமயமலையை பொறுத்தவரை தியரி தான். ஓகே. ஒருவேளை யாரோ ஏதோ ஒரு கழுகு கடலில் ஒரு மீனை பிடிச்சி பறந்து போகும்போது கை உள்ளே விழுந்து அப்படி கூட சேர்த்து போயிருக்கலாம்ல, அதுவும் ஒரு தியரி தானே. ஆமாம். ஆனால் நிறைய ஃபாசில்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுனால நிறைய கழுகுகள் எடுத்து நிறைய கழுகு போச்சுன்னு சொல்லி இன்னொரு புது தியரி சொல்ல முடியாது. ஸோ அப்போ இந்த பிளேட் மூவ் ஆச்சுன்றதுக்கு சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதனால் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. இப்போ நம்ம தமிழ்னு வரும்போது உடனே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இன்னொரு முக்கியமான கேள்வி, எத்தனை ஆண்டுகள் பழமையானது இந்த குமரி கண்டம் அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம பழையதுலேயே இருக்கும்போது 5000, 6000, 10,000. அது வந்து அதுக்கும் வரேன். அந்த கிரேட்டர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஏதோ ஒரு பிளங்கர்னு ஏதோ பேர் வரும். அந்த பேரில் ஒரு பெரிய ஏரிகள் வந்து ஓகே பிளங்கர் கேட்டில்ஸ் சம்திங், அது மாதிரி கேட்டில்ஸோ ஏதோ ஒரு பேர் வந்தது.
கிரேட்டர்னா விண்கல். அதுதான் அதான் அந்த விண்கலுக்கு ஒரு பேர் உண்டு. அதுதான் ஞாபகம் அது பிளங்கர் கேட்டிலோ ஏதோ ஒரு படிச்ச மாதிரி. பிளங்கர் தான் பிளங்கர். அந்த விண்கல் வந்து இப்போது இருக்கக்கூடிய அரபிக்கடல் பக்கத்தில் விழுந்திருக்கலாம். இப்போது இருக்கக்கூடிய அரபிக்கடல். ஓகே. அது வந்து ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அது விழுந்து அது ஒரு பெரிய பள்ளமாக இருந்தால் கூட அது அரபிக்கடலாக தான் இருக்குமே தவிர இப்போ இருக்க லெமுரியாவாக இருக்க முடியாது. இது ஒரு புறம். இந்த விஞ்ஞான இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போவோம். நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த தமிழ் பெருமையவே குலைச்சிட்டான், இவன் கருப்சடைக்காரன், அவன் அப்படி தான் பேசுவான், இவன் தெலுங்குக்காரன் அப்படி தான் பேசுவான் அப்படின்லாம் வேறு நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டுட்ருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தமிழின் பெருமை அதன் செழுமையில் இருக்குது. சரியா? அதன் பழமையில் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட தமிழ் வாக்கியத்தை இப்போ படித்தாலும் நமக்கு அர்த்தம் புரியுது அப்படியே. அதுதான் அதோட ஸ்பெஷல். பண்டைய கிரேக்க மொழியை வந்து இப்போ இருக்க கிரேக்க நாட்டுக்காரனால் படிக்க முடியாது. பழைய சீன மொழியை இப்போ இருக்க சீனாக்காரனால் படிக்க முடியாது. பழமையான மொழிகள்னு சொல்லக்கூடிய கிரேக்கம், ஹீப்ரு, லத்தீன், தமிழ், சீனம்னு ஒரு 10 மொழிகளை நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். மற்ற எல்லா மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழில் மட்டும் என்னென்னா, இன்றைக்கும் அன்னைக்கு எழுதுனதை படித்தா புரியும் நமக்கு. ஓகே. நேராகவே புரியும். அதுக்கு தனியாக ஒரு ஆள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதுனா கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு இன்றைக்கி படித்தாலும் நமக்கு புரியுது அது. ஆனால் மற்ற மொழிகள்லாம் அப்படி புரியாது. சீனாவில் வந்து பழைய சீன மொழியை இப்போ இருக்கவன்ட்ட கொடுத்து படிக்க சொன்னால் அர்த்தம் புரியாது. பழைய ஹீப்ரூவில் என்ன எழுதியிருக்கின்றது இப்போ உள்ள ஹீப்ரூக்காரனுக்கு படிக்க சொன்னால் படிக்க முடியாது. அதுதான் இந்த மொழியோட பெருமையும் செழுமையும். எவ்வளோ பழசாக இருந்தாலும் இன்றைக்கும் செழிப்போடு உயிரோடு பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம பெருமையாக கொண்டாடணும். ஆனால் என்ன நினச்சி கொண்டாடுறது எது நான் இப்போ பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த முச்சங்கம் 9990 ஆண்டுகள் 3 சங்கம் வச்சு நடத்துனாங்க அப்படின்னு. இந்த 3 சங்கம் அப்படின்றது வந்து நடந்துதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தமிழ் வந்து இன்ஸ்டியூஷன் மூலமாக வளர்க்கப்பட்ட மொழி கிடையாது, மக்கள் மூலமாக வளர்ந்த மொழி. சரியா? பாட்டு பாடுறதுல ஒரு ஆதிமந்தியார்னு ஒரு லேடி பாடுறாங்க, காக்கை பாடினியார்னு ஒருத்தவங்க வராங்க, ஒருத்தர் குயவராக இருக்கார், ஒருத்தர் துணி வெளுக்கிறவராக இருக்கார். இப்படி சொசைட்டியோட எல்லா பகுதியிலேருந்தும் பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக வச்சு நடத்துனாங்களா அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ இந்த கதை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நச்சினார்க்கினியர்னு ஒருத்தர் தான் இந்த விஷயத்தை பூரா 10ஆம் நூற்றாண்டில் செய்கிறார். என்ன பண்ணுறாரு, அவர் தான் இந்த கதையெல்லாம் சேர்க்குறாரு. புரியுதுங்களா? வட இந்தியாவிலே முதல்ல சிவபெருமான் கிடையாது, அவரெல்லாம் பின்னாடி தான் வர்றாரு. வேதத்தில் சிவபெருமானை பற்றிலாம் எந்த குறிப்பும் கிடையாது, மகாவிஷ்ணுவை பற்றிலாம் எந்த குறிப்பும் கிடையாது. இல்லைங்க சொல்லியிருக்கேன், குறிஞ்சி நிலத்துக்கு முருகன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. குறிஞ்சி நிலத்துக்கு முருகன்னு சொல்லலை, குறிஞ்சி நிலத்துக்கு வேலன்னு சொல்லியிருக்கு. வேலை கொண்டவன்னு தான் சொல்லியிருக்கே தவிர, அப்போ முருகரும் வேலை வச்சிருக்காரு, அவரும் ஒன்று தான் அப்படின்னு இவங்க உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. முருகன்ற கான்செப்டே அப்போ கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சேயோன்னு சொல்லியிருக்கு. சேயோன்னா சிறியவன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். சேயோன் எப்படி முருகனாக வரும்? மாயோன்னு சொல்ல, மாயோன் எப்படி விஷ்ணுவாக மாறும்? மருத நிலத்துக்கு வேந்தன்னு சொல்லியிருக்கு, வேந்தன் எப்படி இந்திரனாவா? கரெக்டா? ஸோ இவங்க வந்து இவங்க வசதிக்கு பொருத்தி பார்க்குறாங்க, பொருத்தி பார்த்து இது இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த 10,000 ஆண்டுகள்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கணக்கை நமக்கு சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, சிவபெருமானை நீங்கள் ஏற்றுக்கணுன்றது தான். சிவபெருமான் தான் முதல் சங்கத்தில் தலைவராக இருந்தார், அப்புறம் 2வது சங்கத்துக்கு எதுக்கு பாண்டிய மன்னர் தலைவராக இருந்தார், முருகனாக வேண்டியதுன்னு. ஸோ இந்த கதைகள் பூராமே கட்டுக்கதைகள். அதை நீங்கள் ஏற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சிவபெருமான் தான் முதல் சங்க தலைவர், அகத்தியர் தான் தமிழுக்கு இலக்கணம் எழுதினார், அந்த நூலுக்கு பேர் அகத்தியம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுது, அகத்தியர்னு ஒரு பீகார்காரன் தான் தமிழில் இலக்கணம் எழுதி கொடுத்தான்னு ஆயிடுது. ஏன்னா அகத்தியரோட ஏரியா பீகார் பகுதி. ஓகே. இது எங்கேருந்து தெரிய வருது அப்படின்னா, புத்த ஜாதக கதைகளில் வருது. அகத்தியர்ன்றது முதல்ல இந்து மத கான்செப்டே கிடையாது. அகித்தி, அகத்தியர்னா பழைய படத்துகள்லாம் காட்டுற மாதிரி குண்டெல்லாம் வச்சுக்கிட்டு, ஆமாம், தாடி வச்சுக்கிட்டு, பட்டை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வாரணாசி பகுதியில் வாழ்ந்தார். அவர் தான் வந்து கொஞ்சம் காலத்தில் வந்து உலக வாழ்க்கையை வெறுத்து புத்த மதத்தை தழுவிக்கிட்டு
இந்தியா பூரா ட்ராவல் பண்ணி தென்னிந்தியாவுக்கு வந்து பொதிகை மலையில் கொஞ்ச நாள் இருந்தார். அப்புறம் இலங்கையில் போய் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாருன்னு அந்த புத்த ஜாதக கதையில் வருது கதை. அந்த கதையை எடுத்து தான் இவங்க மாற்றி உருட்டி சிவபெருமான் கல்யாணம் நடந்துச்சு இமயமலையில், அது வடக்கு அமுங்க ஆரம்பிச்சிச்சு, தெற்கு உயருது. அப்போ கதையே எப்படி சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க, வடக்கு ஏதாவது பிரச்சனையாகி தெற்கு மேலே வந்துருச்சுன்னா விடக்கூடாது, எவனையாவது அமுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அந்த கதையும் நம்ம ஏற்றுக்கணும். அந்த கதையை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சேர்த்து என்ன ஏற்றுக்கணும், உடுக்கை எடுத்து சிவபெருமான் அடித்தார். ஒரு முறை அடித்த உடனே சமஸ்கிருதம் வந்துச்சு, ரெண்டாவது வாட்டி அடித்த உடனே தமிழ் வந்துச்சு. அதையும் நீங்கள் ஏற்றுக்கணும். 10,000 வருஷம் கதை நல்லா இருக்குது கேட்குறதுக்குன்னா இட் கம்ஸ் வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். சரியா? இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஏற்றுக்கிட்ட சிவபெருமான் உடுக்கை அடித்து சமஸ்கிருதம் முதல்ல வந்ததுன்றதை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் 10,000 வருஷம் சங்கமே நீங்கள் ஒத்துக்க முடியும், இல்லைன்னா ஒத்துக்க முடியாது. அந்த கதையை பேஸ்லெஸ்ஸாக போயிடுது இல்லை அப்போது. ஸோ சங்கம்லாம் எதுவுமே இருந்ததில்லை. பிற்காலத்தில் இந்த பாடல்களை தொகுத்த இப்படி ஒரு கதையை சொல்லி இதெல்லாம் அந்த சங்க காலத்தில் உள்ளது அப்படின்னு உருட்டி வச்சுருக்கிறான். சரியா? அகநானூரில் ஒரு பாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிமு 400 கட்டத்தில் உள்ள மன்னரை பற்றிலாம் பாட்டு வருது. கிமு 400களில் வேங்கட மலையில் புள்ளி அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தாங்கன்னா அந்த மன்னரை பற்றின பாட்டெலாம் வருது. அப்போ எப்படி கிபி 400 வாழ்ந்த மன்னனை எப்படி சங்கத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஸோ இந்த சங்கம்ன்ற கதையை விட்டுருவோம். ஸோ அதை வந்து குமரி கண்டத்துக்கு எவிடன்ஸாக நம்ம எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கவும் கூடாது. சரியா? தமிழ் பழசுன்றது வேறு. அதுக்காக சிவபெருமன் வந்து உருட்டினார்ன்ற உருட்டெல்லாம் நமக்கு தேவையில்லாத உருட்டு. அந்த உருட்டை நீங்கள் ஏற்றா தான் சங்கத்தையும் எடுத்துக்க முடியும். அதனால் அதை விட்டுருவோம். சயின்டிஃபிக் எவிடன்ஸுக்கு சைடுக்கு வருவோம். ஏன்னா சங்கத்தில் சங்ககால பாடல்களில் எங்கேயும் இப்படி ஒரு சங்கம் இருந்ததா ஒரு குறிப்பு இல்லை. புரியுதா? புரியுது. அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எழுதின புக்கு இது அப்படின்னு ஒரு புக் இருக்குன்னா அதில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பற்றி எதுவுமே சொல்லாமல் எப்படி இருக்கும்? மெட்ராஸை பற்றியாவது சொல்லியிருக்கணும். அதை பற்றிலாம் எதுவுமே வரல. அதே போல் பார்த்திங்கன்னா பக்துளி ஆறு அப்படின்னா பல் துளிகள் சேர்ந்தது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது தமிழ் இலக்கணப்படி சரிதான். ஆனால் அந்த நதிக்கரையில் இருந்த ஊரோட பேர் என்ன சொல்கிறாங்க? கபாடபுரம்னு சொல்கிறாங்க. கபாடபுரம்னு எப்படி சமஸ்கிருதத்தில் பேர் வைப்பாங்க? தமிழ் ஊருக்கு எதுக்கு சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கணும் தமிழர்களே? அப்போ லாஜிக் இடிக்குது. ஸோ கபாடபுரம்னு ஒன்று இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் இதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மொரீஷியஸ் தீவில் பார்த்திங்கன்னா 2017 நினைக்கிறேன், 2017 தான். 2017 ஒரு கிறிஸ்டல் ஒன்று கிடைக்குது, ஜிர்கானியம் கிறிஸ்டல்னு ஒரு கிறிஸ்டல் ஒன்று கிடைக்குது. அந்த கிறிஸ்டலோட லைஃப் என்னன்னு பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னென்னா அது வந்து கிட்டத்தட்ட 100-150 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு கிறிஸ்டல். ஆனால் மொரீஷியஸ் உருவாகி 8 மில்லியன் ஆண்டுகள் தான் அது. மொரீஷியஸுன்ற அந்த நிலப்பகுதி உருவாகியே 8 மில்லியன் ஆண்டு தான் அது. ஆனால் இது வந்து 100 மில்லியன் ஆண்டு பழமையானது. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நிலம் இருந்திருக்கணும், அது கடலுக்குள்ளே போயிருக்கணும். ஒரு நிலப்பரப்பு இருந்திருக்கலாம், கடலுக்குள்ளேயும் போயிருக்கலாம். இல்லைன்னா இந்த கிறிஸ்டல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த நிலப்பகுதி இவங்க சொல்கிற மாதிரி ஆஸ்திரேலியா வரை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆஸ்திரேலியா வரைலாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுக்கு இன்னொரு உருட்டு என்ன உருட்டுவாங்கன்னா, ஆஸ்திரேலியா பழங்குடியினர் அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்க அந்த உடம்புலலாம் சாம்பலை பூசிக்கிறது, இங்கே விபூதி பூசுகிற மாதிரி அப்படின்னு உருட்டுவாங்க. இந்த மூஞ்சி கை காலெல்லாம் கண்ட கருமத்தையும் பூசுறதுன்றது வந்து எல்லா காட்டுவாசி மக்களிடமும் உள்ள ஒரு பழக்கம்தான். அவங்கவுங்களுக்கு என்ன கிடைச்சதோ கிடைச்ச கலர் எடுத்து பூசிக்கிறாங்க அது அந்தந்த பகுதியில். ஸோ அதெல்லாம் எவிடன்ஸ்னு வச்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒன்று வேணால் சொல்லலாம், அந்த பூமராங் தமிழ்நாட்டுக்கும் ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் புழக்கத்தில் இருந்த ஒரு கருவி. ஸோ அந்த தொடர்பு எப்படி போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். என்னென்னா இங்கே இருந்த வணிகர்கள் அங்கே போயிருப்பாங்க. வணிகர்கள் அப்போது வெள்ளைக்காரன் ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் அங்கே போயிருக்கானா அப்படின்னா போயிருக்கான். நியூசிலாந்தில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் போயிருக்கார். போகும்போது பார்த்தா அங்கே ஒரு பழங்குடியினத்து பெண் வந்து ஒரு பெரிய பித்தளையில் ஒரு பானையை வச்சு அதில் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பழங்குடியின மக்கள்கிட்ட வெங்கலம் எப்படி கிடச்சிது, பித்தளைன்னு சொல்லிட்டேன், வெங்கலம் எப்படி கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி, இந்த நான் காசு தரமா எனக்கு இதை கொடுத்துறையா அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்துடுறாரு. அது இப்போது அங்கே உள்ள மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அந்த மியூசியத்தில் அந்த பாத்திரத்தில் மேலே என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மொஹிதீன் கப்பல் மணி அப்படின்னு எழுதியிருக்கு. தமிழில் எழுதியிருக்கு, தமிழ்லையே எழுதியிருக்கு மொஹிதீன் கப்பல் மணி. அதாவது இது வந்து மணியை இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக உள்ளே இருந்த அந்த டாங் உடஞ்சிருச்சுன்றதுனால இப்படி எடுத்து திருப்பி வச்சு பாத்திரம் மாதிரி வச்சு சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. இது அப்போ மொஹிதீன்னு இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பேர் முஸ்லீம் பேராக இருக்கட்டும், ஆனால் தமிழில் தானே எழுதியிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இருந்து மொஹிதீன்னு ஒரு வியாபாரி கப்பல் வச்சுருந்துருக்கான். அந்த கப்பலில் அலாரம் மாதிரி மணி கட்டி தொங்க விட்டுருந்துருக்கான். அந்த மணியை தான் அந்த கப்பல் வந்து அந்த இடத்துல எங்கேயாவது டேமேஜ் ஆகிருந்துருக்கலாம். அப்போ ஆஸ்திரேலிய நிலப்பரப்புக்கும் தமிழ்நாட்டுக்கும் கடல் வழியாக போக்குவரத்து இருந்திருக்கு. அப்படி இருந்ததுனால இந்த வளரி அங்கே போயிருக்கும். இந்த வளரி அங்கே போச்சுன்றதுக்காக 2 பக்கம் நடுவில் பெரிய நிலம் இருந்தது, அதனால தான் நிலத்து வழியாக போச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி அது ஆதாரமாகவும் எடுத்துக்கவும் வேண்டியதில்லை. அப்போ இந்த கிறிஸ்டல் கிடைச்சதை வச்சு இது 2017 நடந்த ஒரு சின்ன டெவலப்மெண்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த குமரி கண்டம்ன்ற கான்செப்ட் வந்து 1912 ட்ராஷ் பண்ணிட்டாங்க, இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ கிடச்சிருக்கிறத வச்சு பார்த்தா அங்கே ஒரு நிலம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கிரேட்டர் விழுந்தது வந்து 6000 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த வடிவத்தில் இருக்கிறோம்ல, இந்த உருவத்தை வந்து குரோ மேக்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோ மேக்னான்னா ஃப்ரான்ஸ் பக்கத்தில் ஒரு குகையில் வந்து ஒரு மனித எலும்புக்கூடு கிடச்சிது. அது இப்போ சுமார் 12,000 ஆண்டுகள் பழமையானது, 14,000 ஆண்டு. அந்த எலும்புக்கூடு ரீஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா இப்போ இருக்க மனுஷன் மாதிரியே இருப்பான். அதுக்கு முன்னாடி இருக்கிற மனிதர்களோட உடல் அமைப்பெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த ஹோமோ எரக்டஸ் அதெல்லாம் வரிசையாக சொல்லலையே ஹோமோ சேப்பியன்ஸ் வருது பார்த்தீங்களா. அந்த ஹோமோ சேப்பியன்ஸ்லேயே கொஞ்சம் ஆரம்பத்தில் இருந்தது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருந்திருக்காங்க. நியண்டர்தால்னு இன்னொரு மனித இனமே இருந்திருக்கு. அதை வந்து நம்மெல்லாம் சேர்ந்து அழிச்சிட்டோம். நம்ம ஹோமோசேப்பியன்ஸ்லாம் சேர்ந்து அவங்கள காலி பண்ணிட்டோன்னு வைங்களேன். ஏன்னா அவன் கொஞ்சம் அப்பாவியாக இருந்திருக்கிறான், அதனால இவங்க போட்டு தள்ளிட்டாங்க. சாரி, நம்மெல்லாம் சேர்ந்து போட்டு தள்ளிட்டோம். அந்த 14,000 ஆண்டு முன்னாடி உள்ள காலத்தில் இருந்து எடுத்தோம்னா இப்போ இருக்க மனிதர்கள் மாதிரியே இருக்கிறாங்க. பெருசாக எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா பின்பணி காலம்னு ஒன்று சொல்லுவாங்க. பின்பணி காலம் அப்படிங்கிறது வந்து இன்றைய தேதிக்கு 11,500 ஆண்டுகளுக்கு பழமையானது. அதை வந்து பிளஸ்டோசீன் அப்படிம்பாங்க. ஜியாலஜிக்கலாக இந்த பூமியோட பகுதியை வந்து பல்வேறு பேர்களில் சொல்லிட்டே வருவாங்க. அதில் இதுக்கு முந்தின காலத்துக்கு பேர் பிளஸ்டோசீன்னு பேர். இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலத்துக்கு பேர் ஹாலோசீன்னு பேர். ஹாலோசீன் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய காலம். இந்த காலம் உருவாகி 11,500 ஆண்டுகள் தான் ஆகுது. ஸோ அதற்கு முன்பாக எந்த பெரிய கட்டடமோ எதுவுமே கட்டியிருக்க வாய்ப்பு இல்லை, சரியா? ஏன்னா அதுக்கு முந்தைய காலம் வந்து உலகம் முழுவதும் பனி படர்ந்த காலமாக இருக்குது. அந்த குளிரில் இருந்துக்கிட்டு அந்த பனிக்குள்ளே இருந்துக்கிட்டு இதெல்லாம் இந்த பெரிய கட்டடங்கள்லாம் நான் சொல்லுவேன் இருக்கிறதால 5,000 10,000ன்னு அந்த கோயிலெலாம் கட்ட முடியாது, கட்டியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்படி கணக்கெடுத்து பார்த்தாலும் இந்த பூமியோட நிலப்பரப்புகள் இப்போது இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு வந்தது 11,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நிலப்பரப்பு இருந்ததா அப்படின்னா சந்தேகம்தான். இருந்திருக்க வாய்ப்பு உண்டுன்னா கூட நாம் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய நாகரிகமாக இருந்திருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை, தட்பவெட்ப நிலை வந்து அதுக்கு ஏதுவாக இல்லை. அந்த சீதோஷ்ண நிலை இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஏதுவான நிலைக்கு வந்த பிறகு தான் மனித நாகரிகம் வேகமாக முன்னேற ஆரம்பிக்குது. விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கலைகள் உருவாகுது, நகரங்கள் உருவாகுது. அப்போ அதெல்லாம் வர அதுலேயே நமக்கு கிடைச்ச ரொம்ப பழைய எவிடன்ஸ்னு எடுத்தோம்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு 6,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சுமேரியாவை சேர்ந்தது. சுமேரியாவில் சில புராண கதைகள்லாம் எழுதி வச்சுருந்துருக்காங்க. அது வந்து கிமு 3,900 ஆண்டை சேர்ந்தது. அதில் தான் இந்த பெருவெள்ள கதையெல்லாம் வருது. அதைத்தான் பின்னாடி யூதர்கள் காப்பி அடித்து நோவா காலத்தில் பெருசாக வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு கதை எழுதி வச்சுருக்கிறாங்க, சரியா? ஸோ இப்படி எப்படி உருட்டி பார்த்தாலும் இன்றைய நாகரிகத்தை 11,500 ஆண்டுகளுக்கு பின்னாடி தள்ளவே முடியாது, சரியா? அப்போது இந்த சங்கம் இதெல்லாம் உருவாச்சு. ஆனால் இந்த 11,500 ஆண்டுகளில் நிலப்பரப்புகளில் எந்த மாற்றமும் வரல.
ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிலம் இருந்ததுன்னு சொன்னாலும் சங்கம் வளர்த்துருக்கவும் வாய்ப்பு இல்லை. அது பெரிய நகர நாகரிகமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. இல்லை சார், நிறைய 49 நாடுகளை பற்றி சொல்கிறாங்களே, 7 பனை நாடு, 7 தெங்க நாடு அப்படின்னு 7 நாடை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அது நாடுனோடனே அது ஒரு பெரிய நாடாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்த நாடு மாதிரி சின்ன ஊராக கூட இருக்கலாம். சரியா? நம்மளே தஞ்சாவூர் பக்கத்தில் பார்க்குறோமா ஒருத்த நாடுன்னு இருக்குது. அது என்ன நாடா? அது நமக்கு வந்து ஊரை வந்து சாலி கிராமம் என்ன கிராமமா? இல்லை சாலி கிராமமா இல்லை ஒருத்த நாடு கிராமமாக தான் இருந்துருச்சு. ஆமாம். ஸோ இந்த பெயர்களால் நம்ம வந்து கேரியான் ஆகிடக்கூடாது. இருந்திருக்கலாம், ஒரு சின்ன நிலப்பரப்பாக இருந்திருக்கலாம். அது வேணா உண்மை. நீங்கள் சொல்கிற மாதிரி மடகாஸ்கர்லேருந்து ஆஸ்திரேலியா வரைலாம் போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சின்ன நிலப்பரப்பாக இருந்திருக்கலாம், அங்கே மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம். அந்த நிலங்கள் கடல்கோள் கூட இருந்திருக்காது. இப்போ இருந்த பகுதியிலே வேறு பேரில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. சுனாமி வந்திருக்கும், ஊருக்குள்ளே ஓடி வந்திருப்பாங்க. அப்புறம் அந்த இடம் முங்கிருச்சின்னு இவனே நினச்சிட்டு இருந்திருப்பான். அந்த சுனாமிக்கு அப்புறம் அது திருப்பியும் பழையபடி ரெட்ரீட் ஆனாலும் ஆயிருக்கலாம். கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு கூட தான் சொல்லலாம். இப்போ நம்ம இது பார்க்குறீங்கல்ல, பர்மா பஜார் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், சென்னையில். அந்த இடம் ஒரு காலத்தில் பீச்சாக இருந்ததுன்னு சொன்னால் யாராவது ஒத்துப்பாங்களா? இப்போ இருக்க மெரினா பீச்சுன்ற பீச்சே அப்போ கிடையாதுன்னு சொன்னாலும் ஒத்துப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. ரெண்டுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உண்மை அதுதான். என்னென்னா இங்கே நம்ம சென்னையோட போர்ட் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் போர்ட்டு, நேச்சுரல் போர்ட் கிடையாது. நேச்சுரல் போர்ட்னா விசாகப்பட்டினம் நேச்சுரல் போர்ட், இது ஆர்டிஃபிஷியல் போர்ட் தான். இந்த ஆர்டிஃபிஷியல் போர்ட்டை வந்து இவன் சென்ட் ஜார்ஜ் போர்ட்டை கட்டிட்டான்றதுனால என்ன பண்ணுறான், போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணணுன்ட்டு அந்த ஜெட்டிமாங்க ஃபுல்லாக அந்த கடலுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப தூரத்தில் கடலில் பெரிய கப்பல் நின்றுடும். அங்கேருந்து சின்ன படகுல வச்சு தான் கொண்டு சரக்கை இறக்கி கொண்டு வரணும். அதுக்கு பதிலாக அந்த கப்பல் நிற்கிற வர ஒரு ரோடு மாதிரி உள்ள போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டி தான் சென்னை போர்ட்டை உருவாக்குறாங்க. அப்படி உருவாகும்போது கடல் அலைகளோட திசைகள் மாறும். அப்படி மாறினதில் என்ன ஆகி போச்சு, ஒரிஜினலாக இருந்த பீச் வந்து காணாமல் போயிடுச்சு. ஒன்றுமே இல்லாத இடத்துல மெரினா பீச்சுன்னு புதுசாக ஒரு பீச் உருவாயிருச்சு. மண்ணை கொண்டாந்து தள்ளி ஒரு புது பீச்சே உருவாயிருச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதை பற்றி NIOTன்னு சொல்லி இங்கே நம்ம இதில் அடையாரில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜின்னு பேர். அவங்க அதில் ரிசர்ச் எல்லாம் பண்ணி உங்களுக்கு கடற்கரை பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல பீச் வேணாலும் அவங்க கேட்டிங்கன்னா உருவாக்கி கொடுத்துருவாங்க. ஒரு 5 ஆண்டுகளோ ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சில செட்டப் எல்லாம் போட்டு கடலில் மறித்து பின் பாயிண்ட்டாக அளந்து முடிச்சிட்டாங்க. எங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு ஒரு பீச் வேணும் அதை சொன்னேன்னா நான் அதை வந்து 5 வருஷத்தில் இயற்கையாக உருவாக்கி கொடுத்துருவோம். இப்போவும் பாண்டிச்சேரியில் முன்னாடிலாம் பீச்சே கிடையாது. இப்போ பாண்டிச்சேரியில் பீச் இருக்குது, பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இப்போ பாண்டிச்சேரியில் பீச் இருக்குது, அது NIOT பண்ணது தான். ஸோ இது வந்து இயற்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு கால சூழலில் ஒரு சுனாமியோ ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். காவிரி பூம்பட்டினம் கடல் கொண்டது உண்மை, அதுக்கு வரலாற்று குறிப்பே இருக்குது. ஸோ அதை போன்ற கதைகள் வந்து பிற்காலத்தில் பரப்பப்பட்டிருக்கலாம். இந்த லெமூரியான்னு இவர் புதுசாக கொளுத்தி போட்ட உடனே அந்த அட்லாண்டிஸ் கான்செப்டை வச்சுட்டு அவன் கொளுத்தி போட்டான். ஏன்னா மேற்கத்திய நாடுகளில் தான் அந்த அட்லாண்டிஸ்ன்ற கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸ். நமக்கு குமரி கண்டம்லாம் தெரியாது, சங்கம் வச்சுருந்தோம் முழுகிருச்சு அப்படின்னு மட்டும் நம்ம ஆளுங்க இங்கே ஒரு கதையை எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அவன் வந்து அட்லாண்டிஸ் தான் இது அப்படின்னு அவன் ஒன்று சொல்ல, இது அட்லாண்டிஸ்லாம் இல்லை, இதுதான் பழைய குமரி கண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க. நிலம் முங்கி இருக்க வாய்ப்பு உண்டு. அது வந்து நம்ம மொரிஷியஸில் கிடைச்ச அந்த கிறிஸ்டலை வச்சு சொல்ல முடியும். ஆனால் இவர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிலமாக அது இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக சார், மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக குமரி கண்டம் பற்றியும் அதை பற்றி நிறைய தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி.